இந்த 3 மந்த்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு அரவுண்ட் நெறைய பேர் வந்து நம்மளோட டேலண்ட்ட எங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஸ்டேஜுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த எஃபர்ட்க்கு வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே, எனக்கு மணிய தாண்டி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஹாய் கைஸ், வணக்கம். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். ஏன் அப்படின்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம சேனலோட மைல் ஸ்டோன்ஸ் எப்படி நம்ம அடைஞ்சோம், அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்லேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டேன் அண்ட் எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல போகிறேன். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ அப்படிங்கிறது ஏன் போடுறேன் அப்படின்னு, நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பேர் என்கிட்ட யூடியூப் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த யூடியூப்பில் என்னென்னலாம் நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் என்னோட கோல் என்ன ஆக்சுவலாக ஃபஸ்ட் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதும் தாண்டி நம்ம ஒரு 50 வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அண்டு ஒரு நம்ம போடுற வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் ரொம்ப எய்ம் பண்ணுவேன். ஸோ நான் நினச்ச மாதிரி 50 வீடியோஸ்லேயே வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம 70th வீடியோ தான் இதில் இப்போ நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே பெரிய நன்றி உங்களுக்கு எல்லாருக்குமே, நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் யூடியூப்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, பணத்தை வந்து ஒரு சைடில் எடுத்து விட்டுருங்க. பணத்தை தாண்டி யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம டேலண்ட்டை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கிடைக்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறையா பேர் வந்து நம்மளோட டேலண்ட்டை எங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஸ்டேஜுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் யூடியூப் அப்படிங்க நம்ம கிடையாது. நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம பயன்படுத்தி ஒரு வீடியோ போடுறோம், உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க, நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கோல், நம்ம பேஷனை நோக்கி நம்ம நிறையா பேர் வந்து நிறையோட லைஃப் வந்து இப்போ மீனிங்ஃபுல்லாக ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த யூடியூப்பை நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ யூடியூப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம எல்லாமே, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு தெரியலனாலும் யூடியூப் தான். எல்லா டவுட், எஜுகேஷன் எல்லாமே, என்டர்டைன்மெண்ட்னாலும் யூடியூப், எல்லாமே யூடியூப் தான். ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் நான் நிறைய பேர் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா, அடுத்த வர எல்லா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எல்லாருமே நம்ம டிஜிட்டலில் தான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றா இப்போ மாறிட்டுருக்கு. இப்போ நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பொதுவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரே சேனலில் நிறைய கண்டென்ட் போடுவாங்க. பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேஷனேட்டாக இருக்கீங்க, கார்டனிங் உங்களுக்கு பிடிக்குது, இல்லை நான் டீச்சிங்கில் தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்னா டீச்சிங்னா இந்த சேனல் டீச்சிங். ஸோ டீச்சிங்கில் பெஸ்ட் இந்த சேனல் இதுதான். அதுக்கப்புறம் பிளான்ட்னா இந்த சேனல் வந்து பிளான்டேஷன் ரிலேட்டடாக மட்டும்தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரி வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் மெயினாக ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஸ்டார்டிங்கில் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து வீடியோ போட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வரல அண்ட் வியூஸுமே வந்து எனக்கு 0. அந்த ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் அந்த வீடியோவில் 0 வியூஸ் அப்படியே தான் இருக்கும். பட் இப்போ என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டே கழிச்சு பார்த்தா கூட ஒரு 1K வியூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம போட்ட எஃபர்ட்க்கு வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே, எனக்கு மணியை தாண்டி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வீடியோ எப்படி போகணும்னு தெரியாது. நம்ம மித்த சேனல்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி போட்டாலும் ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ண தான் செய்வோம். எனக்கு வந்து அவ்வளோவா வியூஸ் எதுவுமே எனக்கு போகலை. ஸோ அடுத்தடுத்து பட் போகலனாலும் நான் அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ அடுத்தடுத்து போடும்போது ஒரு சில வீடியோஸ் வந்து ஒரு 20,000 வந்துச்சு அப்போ எனக்கு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். ஸோ ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 290 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ 290 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நான் வீடியோ அப்படியே தமிழில் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து எனக்கு நல்ல வியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் எப்படி போடுவேன் அப்படின்னா, சரி இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட மாட்டேன். எந்த ஒரு வீடியோ போட்டாலும், இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 25 வீடியோஸ்னால் இவ்வளோ வீடியோஸ் போட்டால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன்.
அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரீயாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடாமல் இந்த வீடியோ போட்டால் என்னோட யூசருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மணி பிளான் பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த மணி பிளான்ட்டில் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் என்னோட டைரியில் நான் நோட் பண்ணிடுவேன். அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இதை நான் ரெஃபர் பண்ணி பார்ப்பேன் நெட்டில். அவங்க ஒரு சில ஐடியா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் பார்ப்பேன். ஸோ என்னோட ஐடியா ப்ளஸ் நான் வெளியே நெட்டில் ரெஃபர் பண்ண ஐடியா சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கலந்து தான் நான் என்னோட யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா என்னோட வீடியோ வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் வந்து என்னோட கிளிப் வந்து இருக்கும். நான் வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட்டில் வந்து எப்பவும் போல் ஃபினிஷிங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன். ஊடால உள்ள கமெண்ட் எல்லாமே வந்து நான் செடி வளர தான் எடுக்க முடியும். ஸோ ஒரு பிளான் வளர்ந்து அது ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா ஒரு 15 days மினிமம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீடியோ அடுத்தடுத்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். பட் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் தான் நல்ல வியூவர்ஸ் வந்து நல்லா கிடப்பாங்க நம்மளுக்கு. ஸோ நான் என்னோட டைம் கிடைக்கிற கேப்பில் நான் எல்லாமே வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி போட்டுருவேன். அண்ட் மெயினாக நான் எடிட் பண்ணுற வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாலாம் நான் எடிட் பண்ண மாட்டேன். இன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் நான் எடிட் பண்ணுவேன். அண்ட் தம்ப்நெயிலுமே வந்து ஸ்டார்டிங்கில் இன்ஷாட் தான் போடுவேன். பட் இப்போ என்னோட பிரதர்லாம் வந்து பிக்சார்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் தான் நான் பிக்சார்ட் எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நான் யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வந்து யூஸ் பண்ணேன். யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறது நம்ம போகிற வீடியோவை அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஆப்பு. ஸோ அதில் நம்ம இப்போ அப்லோட் பண்ணலாம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைட்டில் ரொம்ப முக்கியம். அது 100 words இருக்கும். ஸோ நம்ம வீடியோ எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் டைட்டில் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறமா 3 ஹேஷ்டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்கள் பார்த்து என்ன உங்கள் வீடியோக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது ஷார்ட்டாக ஒரு பேராகிராஃபில் நான் போடுவேன். பட் அதையும் தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை எப்படி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மணி பிளான்ட் அப்படின்னா ஹவு டு க்ரோ மணி பிளான்ட் அட் ஹோம் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு என்னென்ன தேவை அது இந்த வீடியோவை எப்படி கொஷின் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நான் போட்டிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தக்கப்புறமா டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து ஒரு 15 டேக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவை எப்படிலாம் யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 டேக்ஸ் வந்து நான் ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா அந்த வீடியோவை எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கீவேர்ட் வந்து நீங்கள் கொடுங்க அந்த டேக்ஸில். அதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே வந்து வியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் 2-3 இதுக்கு வேணால் வியூஸ் போகாமல் இருக்கலாம். பட் அடுத்தடுத்து வந்து நல்லா போகுங்க. கண்டென்ட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப யூனிக்காக இருக்கணும் மித்தவங்களை தாண்டியும். ஸோ அப்படின்னா தான் நல்லா ரீச் ஆகும். அண்ட் லக்குமே வந்து தேவை. பட் ஒரு சில பேருக்கு வேணால் லக் வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு வீடியோ போட்டு உடனே ரீச் ஆகிறதுக்கு. பட் எல்லாருக்குமே லக் அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நவம்பர் 2023 நவம்பரில் என்னோட சேனலில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்குள்ளே போக முடியும். பட் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கல. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னுமே வீடியோலாம் வந்து எந்த வீடியோ போட்டால் ரீச் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நான் வீடியோ போட்டேன். அண்ட் வீடியோ 30 seconds ஃபஸ்ட்டு வீடியோ அவரை வந்து ஒரு 5 minutes வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு 30 seconds வந்து நான் சாங் போடாமல் அதில் நம்ம ஹோல் ப்ராசஸையே வந்து நான் சிம்பிளாக காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா வியூவர்ஸுமே வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சாங்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் போடுவேன். ஸோ நிறையா வியூஸ் நல்லாவே வாட்ச் ஹவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஜான்வரியிலேயே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சேனல் வந்து மானிட்டைஸுமே ஆயிடுச்சு. ஸோ மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு பிப்ரவரியில் மானிட்டைஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 monthsல வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஒரு அரௌண்ட் $15 to $25 நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் $100 வந்தால் அப்படின்னா நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம். ஸோ $100 அப்படின்னா அரௌண்ட் 8,000 சம்திங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பணத்தையும் தாண்டி எனக்கு வந்து வீடியோ போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம வீடியோவுமே இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அண்ட் இவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப எனக்கு கமெண்ட்ஸில் பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இவ்வளோ நாளாக. இப்போவுமே நான் சொல்லேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் போக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லணும் அப்படின்னா எனக்கு வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு ஃபோன் வந்து கூட அவ்வளோ ப்ராப்பராக இல்லை. என்னோடய ஃபோனில் வந்து 64 GB தான் எனக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். பட் நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே ஒரு 1 week பார்த்தாலே அதுவே எனக்கு வந்து 63 GB வந்துடும். ஸோ லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டமாக தான் பட் இருக்கும். பட் நம்ம பேஷனுக்காண்டி நம்ம எவ்வளோ வேணால் உழைக்கலாம். ஸோ என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னா நம்ம
அடுத்த 2025க்குள்ளே நம்ம வந்து 100 வீடியோஸ் போடுறோம். அண்ட் 100 வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மானிட்டைசேஷன் பற்றி வேணால் நான் புதுசாக கூட எலாபரேட்டாக நான் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை பாய், நன்றி.